வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இவ பாக்ஸை காட்டுறாளே, அதுவும் எம்டி பாக்ஸை காட்டுறாளேன்னு பார்க்குறீங்களா? இந்த பாக்ஸ்குள்ளே தான் நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸையே ஹைட் பண்ணி வைக்க போகிறேன். என்கிட்ட இப்போது 2 ஸ்டிக்கர் இருக்குது. ஒன்று வந்து பாய் பேபி, இன்னொன்று வந்து கேர்ள் பேபி ஸ்டிக்கர் இருக்குது. இதில் ஒரு ஸ்டிக்கரை தான் நான் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு அதை நான் கேக்குள்ளே வச்சு ஹைட் பண்ண போகிறேன். யூகேயில் 5th மந்த் அனாமலி ஸ்கேன் பண்ணும்போதே வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறது கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு ஜெண்டரை ரிவீல் பண்ணிவிடுவாங்க. இதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன் மாதிரி சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலாக இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிளான் பண்ண சர்ப்ரைஸ் கேக் தான் இது. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பொன் குழந்தை இருக்கா. ஸோ இது வந்து செகண்ட் பேபி. ஸோ அவங்களுக்கு பாய் இருக்குமா கேர்ள் இருக்குமா கெஸ் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கரெக்டான ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்குக்கு வந்து நான் டபுள் கலர் எடுத்து ஃபைனலாக ஐசிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஹீரோயினுக்காக பேபியை அழகாக வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேபி மேக்கிங் ப்ராசஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா அதுவும் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இந்த பேபி படுத்து தூங்க அழகாக ஒரு காட்டையும் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் வச்சு நான் வந்து இந்த கேக் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டேன். பேபியை 2 பக்கமும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அழகாக ஒரு ஸ்ட்ராலரையும் 2 பக்கம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. கூடவே வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு லேடி அந்த டாப்பரையும் வச்சாச்சு. ஸோ எல்லா டாப்பரையும் வச்சு நான் அந்த கேக்கையும் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். முன்னாடியெல்லாம் கேர்ள் பேபி பிறந்தாலே ஒரு சுமையாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் கேர்ள் பேபியை ஒரு வரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் எவ்வளோ அழகாக மாறி இருக்குல்ல. பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் எந்த குழந்தை பிறந்தாலும் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது. இந்த கேக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.